செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு பொருட்களை எடுத்துச் செல்லும் கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம் என ஏமனைச் சேர்ந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் குழு தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி அறிவித்துள்ளார். செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு கிரீஸைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பலை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் வெடி வைத்து தகர்த்து கடலில் மூழ்கடித்தனர். இந்நிலையில் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு சரக்கு கப்பல்கள் செல்லக்கூடாது என்றும் மீறினால் தாக்குதல் தொடரும் என்றும் ஹவுத்தி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய்க்கு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் கொலீஜியங்களில் OBC, SC, ST நீதிபதிகளை இடம்பெறச் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனத்தில் சமூக பன்முகத்துவத்தை உறுதி செய்யும் விதமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை வலியுறுத்தியுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.